بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, அற்புதமான அமல்களும் அளப்பெரும் நன்மைகளும் என்ற தலைப்பிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித் தந்த சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் நிறைய அமல்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இவ்வாறு எதிர்பார்க்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் கஞ்சத்தனம் இல்லாமல் நிறைய நன்மைகளையும் நமக்கு தருகிறான். இது இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்றுதான் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில நாம் செய்கின்ற சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அவன் மிகப்பெரிய நன்மைகளை வாரி வாரி தருகிறான். நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த முதலாளி நமக்கு கொடுத்த அந்த வேலையை நிறைவேற்றுகிறோம் என்றால் அந்த வேலைக்கு தக்கதான் நம்ம கூலியை நாம பெற முடியும். இதுதான் நம்ம உலக நடைமுறைகள்ல நாம பார்க்கிறோம். ஏதாவது ஒரு துணிக்கடையில சேல்ஸ்மேனாக இருக்கிறோம் என்றால் 10 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னா ஒரு 2000 திர்ஹம் ஒரு 1000 திர்ஹம் இவ்வளவுதான் தருவார். அதுக்கு மேல அவராலும் தரவும் இயலாது. கடையில் அவ்வளவுதானே வியாபாரம் நடக்கும். எவ்வளவு வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்துக்கு தக்கதான் ஒரு முதலாளி தொழிலாளிக்கு கூலியும் தர இயலும். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரையில இப்படி எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. நீ ஒரு 2 நிமிஷம் வேலை செய்றியா 2000 திர்ஹம் உனக்கு நான் தாரேன் அப்படிங்கிறான். ஒரு 10 நிமிஷம் நீ வேலை செய்றியா ஒரு 10,000 திர்ஹம்னாலும் உனக்கு தாரேன். ஒரு நாள் முழுக்க நீ வேலை செய்றியா 1 கோடி அல்ல பல கோடி நன்மை கூட உனக்கு நான் தருவேன். இதுதான் அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் கூலி தருகின்ற அந்த விஷயத்துல அவனுக்கு எந்த விதமான கஞ்சத்தனமோ அல்லது இவன் செஞ்சிட்டானே அதுக்கு நம்ம இவ்வளவு பாதி கொடுத்தா போதும் மீதியை நம்ம வச்சுக்கிடுவோம், இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் அல்லாஹ்ட்ட இருக்காது. அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டா எவ்வளவு நன்மையும் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான், எவ்வளவு நாளும் தருவான். ஆனா இறைவன் தருவதற்கு அல்லாஹ் ஒரு சில வேறுபாடுகளை ஒரு சில எதிர்பார்ப்புகளை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். நாமளும் தொழுகிறோம், நீங்களும் தொழுவீங்க, மற்ற ஆட்கள் எல்லாரும் தொழத்தான் செய்வாங்க. தொழக்கூடிய அத்தனை பேருக்கும் சமமாக அல்லாஹ் நன்மை கொடுப்பானா? அப்படிலாம் கொடுக்கிறது இல்லை. ஒன்னே ஒன்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எதை எதிர்பார்க்கிறான்? இஹ்லாஸ் என்ற அந்த தூய்மையான எண்ணம் இருக்குதா? ஒரு மனிதன் தூய்மையான எண்ணத்தோடு செயல்படுவான் என்றால் அதற்கு அல்லாஹ் கணக்கு வழக்கு இல்லாம கொடுத்துருவான். தூய்மை இல்லாம ஒரு மனுஷன் செய்யறான்னா விடிய விடிய தொழுதாலும் ஒண்ணுமே இல்லைன்றான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் நாம என்ன செயலை செய்கிறோமோ இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது எந்த அமலை செய்தாலும் இது அவசியம். இதை முதல்ல நம்ம மனசுல நிறுத்திக்கிட்டு அடுத்தடுத்த செய்திக்குள்ள போவோம். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம். என்ன சொல்றான்? மறுமை நாளிலே அல்லாஹ்வே யாரெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் நல்ல அமலை செய்து கொள்ளட்டும். ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. ரஹ்மானை யாரெல்லாம் நாம சந்திக்கணும், அல்லாஹ்வனால பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் நல்ல அமலை செய்யணும். நல்ல அமலை செய்யணும்னு சொன்ன அந்த அல்லாஹ் அதோடு நிப்பாட்டிக்கல, அதுக்கு அடுத்து இன்னொன்னையும் சொல்றான். என்ன சொல்றான்? வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. ரஹ்மானுக்கு யார் மூலமாகவும் அவனுக்கு இணை கற்பிக்கவே கூடாது. அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையில இருக்கணும் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். இதை இன்னொரு கோணத்துல சொல்ல போனா பிதஅத் இல்லாம ஒரு நன்மை ஒருத்தன் செய்தால்
சிறுக்கு இல்லாத ஒரு நன்மையை ஒருத்தன் செய்தா கண்டிப்பாக மறுமையில அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அல்லாஹ்வை சந்திப்பதா இருந்தால் நல்ல அமலும் இருக்கணும், சிறுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சொல்றான்னு பாருங்களேன். ரெண்டையும் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குனா தான் நம்மளுக்கு விளங்கும். அல்லாஹ் இங்க ரெண்டு அதாவது ரத்தின சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன நீ சந்திக்க வாரியா, மறுமையில என்ன நீ பார்க்க வாரியா, என்ன நீ பார்க்க வர்றதா இருந்தா, என்ன நீ பார்க்கிறதா இருந்தா உன்கிட்ட நான் ரெண்டை எதிர்பார்க்கிறேங்கிறான். ஒரு விஷயம் நல்ல அமல் இருக்கணும், இன்னொரு விஷயம் சிறுக்கு இருக்கக்கூடாது. இந்த சிறுக்கு இல்லாம நல்ல அமல் இருக்கும் என்றால் என்ன நீ பார்க்கலாம். என்ன விளங்குது? இன்னைக்கு உலகத்துல நன்மை செய்யாத ஒரு மனுஷன் உலகத்துல உண்டா? நீங்க எல்லாத்தையும் எடுங்க, எந்த மனுஷனை நீங்க எடுங்க, உலகத்திலேயே ஒரு மிக 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 மோசமான அயோக்கியன்னு சொல்றீங்களே அவனை எடுங்க, ஃபிரௌனை எடுங்க, காரூனை எடுங்க, ஹாமானை எடுங்க, அல்லது இந்த காலத்தில் வாழக்கூடிய அதாவது பல கொடியவர்களை எடுங்க, ஹிட்லரை எடுங்க, யாரென்னால் வரலாறுகள்ல யார் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை பேரை எடுங்க, அல்லது வரலாறுகள்ல யாரெல்லாம் புகழப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீங்களோ அத்தனை பேரை எடுங்க. இந்த சபிக்கப்பட்டவர்கள், மோசமானவர்கள், மிக மிக இந்த சமுதாய துரோகிகள் என்று யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க என்ன நன்மை செய்யாதவர்களா? உலகத்தில் அவங்க நன்மையே செய்யாதவங்களா? ஒரு வாழ்க்கையில ஒரு நன்மை கூட செய்யாமையா இருப்பாங்க? எவனை மிக அயோக்கியம் நீங்க எடுக்கிறீங்களோ அவங்களும் நன்மையில ரெண்டு நன்மை செஞ்சுதான் இருப்பாங்க. யார உலகத்துல நல்லவர்கள் என்று சொல்றீங்களோ அவங்களும் சில நன்மைகள் செஞ்சுதான் இருப்பாங்க. அப்ப நன்மைகள் செய்யாதவர்களை உலகத்துல பார்க்கவே இயலாது. யார ஏதாவது ஒன்னோ ரெண்டோ 10 20 செஞ்சிருப்பாங்க. இது அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? ஹிட்லர் மாதிரி, வாஜ்பாய் மாதிரி, அத்வானி மாதிரி சில ஆட்கள் மறைமையில வந்து நிப்பாங்க. என்னப்பா நன்மை செஞ்ச? ஆமா நான் 2 பேருக்கு தர்மம் கொடுத்தேன்ல, வா 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 சொர்க்கத்துக்கு போயிடலாம் இப்படிமானல்ல. நீ 2 பேருக்கு தர்மம் கொடுத்துட்டீல, வா சொர்க்கத்துக்கு போயிருவோம் இப்படிமானல்ல. இப்படி அல்லாஹ் பார்க்கறது இல்ல. நீ செய்வது நன்மையா என்று மட்டும் அல்லாஹ் பார்க்காம என்ன மட்டும் நீ வணங்கினியா, சிறுக்கு வைக்காம இருந்தியா, இதையும் அல்லாஹ் பார்க்கறானா? ஏன்? அப்பதான் நன்மை என்ற அடிப்படையில் பார்த்தா நரகத்துக்கு எவனுமே போக மாட்டானே. வட்டி வாங்கக்கூடியவனும் மொடா குடியனும் பொம்பளை பொறிக்கும் நன்மை செய்யாமையா இருப்பான்? எல்லாம் நன்மை செஞ்சுதான் இருப்பான். எல்லாரும் அவங்க அவங்களுக்கு உள்ள ஒரு நன்மை செஞ்சுதான் இருப்பான். அப்ப நன்மை செஞ்சவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னா மொடா குடிய நம்மளுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போய் நிப்பானே, சுபு தொழாம இருப்பானே அவன் போய் சொர்க்கத்துல போய் இருப்பானே, தொழுகை இல்லாம இருப்பானே, வருஷமும் சல்லியா இருப்பானே அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானே. அப்ப நம்ம எதுக்கு தொழணுங்கிற கூடிய சிந்தனை கூட நம்மளுக்கு வந்துருமே. அப்ப எதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்னா, பெரிய பாவம் சின்ன பாவம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நன்மை செய்தவர்கள் எல்லாம் சொர்க்கம் போகணும் அப்படின்னு அல்லாஹ் பார்க்கறது இல்ல. சிறுக்கு வைக்காம இருந்தா நீ சொர்க்கத்துக்கு போயிருவ, நன்மை செஞ்சு இருந்து இணை வைக்காம இருந்தா சொர்க்கத்துக்கு போயிருவ. தர்காவுக்கு போனியா, தர்மம் கொடுத்துட்டு தர்காவுக்கு போனியா, உனக்கு நரகம். ஏன்? சிறுக்கு வச்ச. அல்லாஹ்வோடு இந்த அவுலியாவை நீ இணைச்சு பார்த்த, அல்லாஹ்வும் இந்த அவுலியாவும் ஒண்ணு நீ நினைச்ச. அல்லாஹ் நம்ம கேட்டா எப்படி பதில் தருவானோ அதே மாதிரி இந்த அவுலியாவும் நம்ம கேட்டா பதில் தருவாரு அப்படின்னு நினைச்ச. என்னுடைய வியாபாரத்துல பரக்கத்து வேண்டுமானால் எப்படி அல்லாஹ் பரக்கத்தை தருவானோ அதே மாதிரி இந்த அவுலியாவும் பரக்கத்தை தருவாரு அப்படின்னு நீ நினைச்ச. என்னுடைய நோயை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி இருக்குது அப்படின்னு நினைச்ச மாதிரி இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவுலியாவுக்கும் அந்த சக்தி இருக்குன்னு நினைச்ச. அல்லது கழுத்துல கட்டி இருக்கக்கூடிய, கையில கட்டி இருக்கக்கூடிய இந்த தாயத்திற்கும் அந்த சக்தி இருக்குன்னு நினைச்ச. அப்படி நினைச்சனால அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் வாரி வாரி வணங்கின கொடை வள்ளல் போ சொர்க்கத்துக்கு அப்படியே பாப்பான்? அதை பார்க்க மாட்டான். தாயத்தை கட்டினில, தர்காவுக்கு போனில, மௌலூத ஓதுனில, இது எல்லாம் உனக்கு பரக்கத்தை தரும் நீ நம்புனில, நரகத்துக்கு போம்பான். அப்ப அல்லாஹ் பார்க்கிற இந்த ஆயத்தில் அல்லாஹ் பார்க்கிற எதை பார்க்கிறான்னா, நன்மையை மட்டும் எதிர்பார்க்கல, நன்மையும் எதிர்பார்க்கிறான். அதோடு சேர்த்து இணை என்ற அந்த பாவத்திலிருந்து நீ விடுபட்டிருக்கிறியா, கடவுள் ஒருத்தன் என்று நம்புனிய அந்த அடிப்படையில் நீ செயல்பட்டியா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னிய அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நீ அதாவது சரியாக செஞ்சியா, இத அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப எந்த அமலை செய்வதா இருந்தாலும் அது சின்னதோ பெருசோ மிக பெரியதோ அல்லது ஜக்காத்து மாதிரி பெரிய அமலோ ஹஜ் மாதிரி பெரிய அமலோ இத அல்லாஹ் பார்க்கிறது இல்ல. செய்யி, அதோடு சேர்த்து சிறுக்கு இருக்கக்கூடாது, இணை இருக்கக்கூடாது. இணை என்ற பாவத்தோடு சேர்த்து இவ்வளவு செஞ்சினா எல்லாமே அழிஞ்சு போயிரும். அப்படித்தானே அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே நீங்கள் இணை வைத்தாலும் ரசூலுல்லாஹ் இணை வைக்க மாட்டாங்க.
புரியறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இணை வைத்தாலும் நீங்கள் செய்த எல்லா நற்கர்மங்களும் அழிஞ்சு போயிரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபிமார்களுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்றான். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி எல்லாருடைய வாழ்க்கையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலையின் அஷ்ரகு லயஹபதன் அமலுகும் மாகானி அமலும். அவர்களை இணை வைத்தால் யாரு? இந்த நபிமார்கள், இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, இந்த மாதிரி நபிமார்கள் இணை வைத்திருந்தாலும் அவர்கள் செய்த நற்கர்மங்கள் எல்லாத்தையும் நாம அழிச்சிருவோம். இது குர்ஆனுடைய வசனம். இப்ப என்ன விளங்குது? அதாவது நல்ல அமல்கள் செய்தா கூலி கிடைக்கும்னு தெரியறதுக்கு முன்னால ஷிர்க் வைக்கிற கூடாதுங்கிறது முதல்ல தெரியணும்ல. நாம நன்மை செய்யறதுக்கு முன்னால நன்மையை எது அழிக்குமோ அதை தெரியணும் முதல்ல. அதுக்கு தான் உலகம் சொல்லிட்டு இருக்கிறேன். நன்மை ஏன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நல்ல பிரியாணி இருக்குது, பிரியாணில ஈ உட்காரக்கூடாது, விஷம் உட்காரக்கூடாது, முதல்ல அதுதான் முதல்ல படிக்கணும். பிரியாணி தயாரிக்கிறதுக்கு முன்னால நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னால இதுல விஷம் கலந்துருக்கா? நல்ல சாப்பாடு தானே, விஷம் கலந்தா நமக்கு என்ன போட்டு சாப்பிடவா செய்வோம்? சந்தேகம் இருந்தா கூட தூக்கி எறிஞ்சிருவோம். இதுல ஏதோ கலந்திருக்க மாதிரி தெரியுதப்பா, மோந்து பார்ப்போம். வாடை, பிரியாணி வாடை இல்லாம இன்னொரு வாடை, தூக்கலான ஒரு வாடை இருந்துன்னு வைங்களேன், சம்திங் ராங், ஏதோ ஒண்ணு இருக்குதே. ரெண்டு சோற வாயில தூக்கி போடுவோம், தொண்டைனா ஒரு மாதிரி கரகரன் இருக்குதே, தூக்கு. நல்ல சாப்பாடுல நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடா, நான் செத்து போயிருவேன்டா வருதுல. அப்ப எதை பார்க்கணும் முதல்ல? சிறுக்கு இருக்குதா, விஷத்து சாப்பாட்டுல விஷம் இருக்குதா, முதல்ல அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் என்ன கஞ்சி குடிச்சாலும் சரி, ஒரு சாதாரண சாண்ட்விச் சாப்பிட்டாலும் சரி, ஒரு சாதாரண சுலைமானி சாயா குடிச்சாலும் சரி, விஷம் இல்ல குடி, அப்படிதான் பார்ப்போம். விஷம் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி உயர்தரமான அந்த சாப்பாடையும் சாப்பிட மாட்டோம். விஷம் இல்ல அப்படின்னா ஒரு தண்ணியும் குடிச்சிட்டு போயிருவோம். அப்ப இஸ்லாம் அதை பார்க்குது. சின்ன அமலோ பெரிய அமலோ எந்த அமலா இருந்தாலும் நீ இணை வைக்காம இருந்தா தான் உனக்கு அதனுடைய பலாபலத்தை தருவேன், அதனுடைய நன்மைகளை தருவேன். ஷிர்க் வச்சுக்கிட்டு மோலுதை நான் ஓதுவேன், நான் இப்படியும் செய்வேன், அதுல நான் தரமாட்டேங்கிறான். நான் தர்காவுக்கும் போவேன், தாயத்தும் கட்டுவேன், நான் 4 பேருக்கு தர்மம் கொடுப்பேன். நீ தாயத்து கட்டிக்கிட்டே இரு, தர்காவுக்கு போய்கிட்டே இரு, இந்த நன்மை கிடைக்காது, அல்லாஹ்ட்ட போய் அதை பார்க்க முடியாதுங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். இதை முதல்ல விளங்கிக்கொண்டு எந்த அமலை செய்வதா இருந்தாலும் நம்மிடத்தில் இந்த ஷிர்க் என்ற இந்த பாவங்கள் இருக்கவே இருக்கக்கூடாது. இது அல்லாத வேற பாவம் இருந்தா கூட மன்னிச்சிருவான். ஷிர்க் இருந்தா அது ஒரு விஷம், அல்லாஹ் அதை ஏத்துக்கிட மாட்டாங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அடுத்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன, நாம எந்த அமலை செய்தாலும் கண்டிப்பாக மறுமையில அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, யௌமைதின் யஸ்துருன் நாசு அஷ்தாத்தன் லியுரவ் அமாலஹும் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அந்த நாளிலே, மறுமை நாளிலே எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக அப்படியே எந்திரிச்சு வருவாங்க. மறுமை நாள் மாஷர்ல அந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன நன்மைகளை செய்தார்களோ அந்த நன்மைகளை அவர்கள் பார்ப்பார்கள். எவ்வளவு நன்மை? மிஸ்கால தர்ரா, அணு அளவு நன்மை இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நன்மை இருந்தாலும் சரி அல்லாஹ் அங்க காட்டுவான். அதே மாதிரி மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு சின்ன தீமை இருந்தாலும் அங்க பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா என்ன? அல்லாஹ் காட்டுவான். இப்ப பள்ளிவாசல உட்கார்ந்து பேசுறோம், 4 நன்மையான விஷயத்தை கேட்கிறோம், இதையும் அல்லாஹ் காட்டுவான். நீ அன்னைக்கு போனில பயானுக்காண்டி முன்னால போய் இருந்த நல்ல விஷயத்தை கேட்டில, இதையும் எடுத்து காட்டுவான். பயானு கேட்காம அங்க வேற எங்கேயாவது தப்பான வழியில நின்னு வைங்களேன், அதையும் எடுத்து காட்டுவான். நீ செஞ்சில, இப்படி பண்ணில, இந்த தப்ப பண்ணிய, இதை செஞ்சிய, இது எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டுவான். எதுக்கு இங்க சொல்ல வரோம்னா, சின்ன அமலா இருந்தாலும், சின்ன மிக மிக எது ரொம்ப மட்டரமான நாம நினைக்கிறோமோ அதை விட மிக மோசமான சின்ன அமலா இருந்தாலும் மறுமையில அல்லாஹ் எடுத்து காட்டுவான். பெரிய அமலா இருந்தாலும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். எந்த அளவுக்கு என்றால், சின்ன அமல் தானே அப்படின்னு சொல்லி அதுல நம்ம சோர்வு அடையக்கூடாது, இழிவாகவும் கருதக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன ஷைத்தான கத் ஐஸ, இந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் மக்காவில் அல்லாஹ் அல்லாத இன்னொரு ஆள் வணங்கப்படுவதை விட்டும் ஷிர்க் வைக்கப்படுவதை விட்டும் அவன் நிராசை ஆயிட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம் நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு இனிமே சாத்தியமே இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டான் ஷைத்தான். இந்த மக்காவுல ஷிர்க் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவன் முடியவே முடியாது, அதெல்லாம் நிராசை அடைஞ்சிட்டான். அப்படி ஒரு சம்பவமே இங்க நடக்காது அப்படின்ட்டான். ஆனா அவன் இன்னொன்னு எதிர்பார்க்கிறான். எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா?
அன் தஹ்கிரு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை, சின்ன சின்ன அமல்களை நீங்க இழிவாக நினைப்பீங்களே, இதுதான் அவன் விருப்பப்படுறான். யார் விருப்பப்படுறது? ஷைத்தான் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீங்க இணை வைத்து விடுவீங்க, அதெல்லாம் பெருசு இல்லையா, இணை வைக்க மாட்டேன்னு தெரியுமா. ஆனா எங்க போயிடுவோம் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன அமலா இருந்தாலும் சின்ன நற்செயலா இருந்தாலும் இது எவன் செய்வான் போ அப்படின்ட்டு வருது. ஒரு மாதிரி அதை இளக்காரமா கருதுவது. இப்படி இளக்காரமா நினைப்பதை ஷைத்தான் விரும்புகிறான். ஷைத்தான் அதைத்தான் விரும்புகிறான். ஏன் அதை விரும்புறான்? ஒரு ஏகத்துவாயிட்டு போய் நீ தர்காவுக்கு போக மாட்டான். ஷைத்தான் வந்து சொன்னான்னு வைங்களேன், இவன் போக மாட்டான். ஒரு ஏகத்துவாயிட்ட போய் நீ நல்ல வட்டி வாங்க மாட்டான். ஒரு ஏகத்துவாயிட்ட போய் நீ நல்ல தண்ணி அடி சூப்பரா இருக்குது அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அல்லாஹ்வுடைய பயம் எல்லாம் கரெக்டா வந்துடும், கேட்க மாட்டான். அதே ஒரு ஏகத்துவாயிட்ட போய் ஒரு 2 ரக்காத் சுன்னத்துலப்பா, சுன்னத்து தானே தொழுவோம், அதுக்கு என்ன அப்படிம்போம். பள்ளிவாசலுக்கு வந்தா 2 ரக்காத் சுன்னத்துன்னு ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது என்ன நம்ம எல்லாரும் செய்யறோமா? செய்ய மாட்டோம். தஹியத்துல் மஸ்ஜிதும் ஒண்ணு இருக்குதுல்ல, அதை செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? ஷைத்தான் நம்மகிட்ட வந்துட்டான்னு அர்த்தம். செய்ய மாட்டேன்னு வேற என்ன? ஷைத்தான் ஏன்டா உங்கள்ட்ட இருக்கதானே செய்வான். அந்த ஷைத்தான் வந்து ஒலி செய்யணுமா, ஒலி செஞ்சுட்டு பள்ளிவாசல போகணுமா, பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் தொழணுமா, எதுக்கு இந்த 2 ரக்காத்து? கீழே உட்கார்ந்துருப்போமே, கொஞ்சம் பேர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டே இருப்போமே, எதுக்கு 2 ரக்காத் தொழுவானே? வந்துடுறான ஷைத்தான், இதை செஞ்சிருவான். இதை செஞ்சதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமில்ல? ஒவ்வொரு நன்மையா, சின்ன சின்ன நன்மையா நம்மள்ட்ட இருந்து அப்படியே புடுங்குவான் ஷைத்தான். ஒரு 2 ரக்காத் தொழ மாட்டோம், சரி. அதுக்கு அடுத்து வேற ஏதாவது ஒரு சுன்னத்தை விடுவோம், அதுக்கு அடுத்து இன்னொரு சுன்னத்தை விடுவோம், அதுக்கு அடுத்து கடைசி ஒண்ணுமே இல்லாம கடமையான தொழுகை உட்பட அத்தனையுமே போயிடும். தொழாதன்னு வந்து ஷைத்தான் இப்படி சொல்ல மாட்டான். கடமையான தொழுகையில நீ தொழாத நம்மகிட்ட சொன்னா எடுபடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யறான்? நைஸா அந்த ரொம்ப லேசா வந்து இதை நீ செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத அப்படின்மா. இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிடுவான். அதுக்கு கட்டுப்பட்டு தான் நிறைய பேர் தாடி கூட வைக்காம இருக்கிறோம். ஷைத்தானுடைய வேலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்க வாஃபுல் லிஹியா, தாடியை நீங்கள் வையுங்கள் சொன்னாங்கல்ல, தாடியை நீங்க வையுங்க. வஹாலிஃபுல் முஷ்ரிகூன வல் யஹூது வன் நஸாரா, நசாராக்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் முஷ்ரிக்களுக்கும் நீங்க மாறி செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல. எப்படி மாறி செஞ்சிருக்கணும் பாருங்க கரெக்டா எல்லாத்தையும். அப்ப என்ன, இந்த ஷைத்தான் நம்மள மிகைச்சிட்டான், விளங்கிக்கணும். என்னடா இது தாடி வைக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படி நினைச்சா தப்பு இல்ல, நினைச்சிட்டு போங்க. ஏதோ சத்தியமா அதை சொல்றதா நம்முடைய வேலை. தாடி வைக்காத ஆள்கிட்ட போய் ஏன் தாடி வைக்கலன்னு கேட்கறதா நம்முடைய வேலை. தாடி வைக்காத ஆள்கிட்ட போய் உங்க மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம லூசுன்னு அர்த்தம். எது தீமையோ அந்த தீமையை கேட்கணும்ல, கண்டிக்கணும்ல. அந்த தீமையை கண்டிக்கலன்னா பிறகு எதுக்கு தாயி, எதுக்கு ஜமாத்து, அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, அது கேட்போம். அது யார் கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அது வருவோம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது எதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோன்னு பாருங்க. எது கட்டுப்பட்டு இருக்கிறோம்? சேவ் பண்றது வந்து நான் அல்லாஹ் கட்டுப்பட்டேன், அல்லாஹ் கட்டுப்பட்ட. எப்போ இந்த பயானம் கேட்கறது அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்கிற, கரெக்டா தொழுகிறதுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்கிற. சேவ் பண்றதுக்கு யாரு கட்டுப்பட்ட? யாரு கட்டுப்பட்டு? ஒவ்வொரு ஆளும் நான் எனக்கு கேட்கணும், நீங்க உங்களுக்கு கேட்கணும். சேவ் காலைல எந்திரிச்சு அந்த பிளேடை தூக்கி மாட்டிக்கிட்டு சேவ் பண்ணுவோம்ல, அப்ப பார்க்கணும் கண்ணாடிலாம் மூஞ்சியை பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியக்கூடாது, ஷைத்தான் தெரியணும். ஷைத்தான் நிக்கலாம்டா, சேவ் பண்ண சொல்றான்டா, நம்ம மூஞ்சி தானே ஷைத்தான். ஷைத்தான்னு கொண்டு தனி உருவமா, நம்ம மூஞ்சி தான் ஷைத்தான். இதை எடுத்தோன்னு அந்த சிந்தனை வரணும். ஏன்? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டுட்டோம். ஷைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டதுனால இவ்வளவு செய்யறோம். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஷிர்க் வைப்பீங்கிறதெல்லாம் அவனுக்கு பெரிய மேட்டர் கிடையாது, வைக்க மாட்டீங்க. அதுல இருந்து நிராசை அடைஞ்சிட்டான். நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? சின்ன சின்ன அமல்கள் இருக்குதே, அதுல வந்து அதை செய்யாதீங்கன்னு அவன் ஷைத்தான் உங்களை தடுப்பான். அதுக்கு நீங்க கட்டுப்பட்டுருவீங்க. அதை இழிவாக நீங்க நினைப்பீங்க, சாதாரணமா நீங்க நினைப்பீங்க. அதுல உங்களை ஷைத்தான் வழிகெடுத்துருவான். இந்த ஹதீஸ வந்து முஸ்லீம்ல இந்த ஹதீஸை எல்லாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸை வந்து அபூதர் கிஃபாரி என்ற நபி தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சின்ன அமல்னால எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு தெரியுமா? சின்ன அமல் நினைக்கிறோம், நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா?
நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442515226. சில அமல்கள் இருக்குத, இந்த அமல்கள் எல்லாம் வந்து நரகத்துல இருந்து நம்மளை காப்பாத்துமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷரை பத்தி பேசுறாங்க. அந்த கொடுமையான நிலை குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல வருது. அந்த நேரத்துல வந்து தகப்பனை பார்த்து புள்ள ஓடுவான், புள்ளைய பார்த்து தகப்பன் ஓடுவான். கேள்விப்படுறோம்ல. சூரியன் தலைக்கு மேல வந்து நிற்கும். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த அந்த தீமைக்கு அளவுக்கு அவனுடைய வேர்வை அவனை சூழ்ந்து நிற்கும். ஒருத்தன் எவ்வளவு தீமை செஞ்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய கழுத்து வரையும் வரும், இன்னொரு ஆளுக்கு இடுப்பு வரையும் வரும், இன்னொரு ஆளுக்கு நெஞ்சு வரையும் வரும், இன்னொரு ஆளுக்கு வந்து இடுப்பு வரையும், அது கீழே காலு இப்படி வரும். அவனுடைய தீமைக்கு அளவுக்கு அவனுடைய வேர்வை அவனை சூழ்ந்து நிற்கும். வேர்வையிலே நிற்பான். இப்படிலாம் கொடுமையை கேட்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க வருவீங்க, எல்லாரையும் தான், என்னையும் உங்களையும் எல்லாத்தையும் தான், எல்லாரும் நீங்க அல்லாஹ்விடத்துல வருவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தர்ஜுமான் எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. நம்ம பேசுறோமே உடனே அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் அவன் இப்படி பேசுறான், மொழிபெயர்ப்பாளர் உண்டா? நம்ம இங்க வந்திருக்கிறோம், மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அரபி தெரியலன்னா அரபி தெரிஞ்ச ஒரு ஆளு நம்ம மொழி நம்ம என்ன பேசுறோமோ அதை எடுத்து நம்ம மோலாட்ட சொல்லலாம். அப்படிலாம் இங்க இருக்குது, கூடு கூடத்தோட சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு அப்படியா? அங்க எந்த மொழி பேசினாலும் நமக்கு என்ன மொழி தெரியுமோ அதே மொழி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமோ அது நம்மளுக்கு தெரியும், பேசுறது இல்ல. இப்ப இந்த விஷயத்துல வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. மொழிபெயர்ப்பாளர்னா கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் விளங்குதா? எந்த பொய்யும் சொல்ல முடியாது. அது முதல்ல விளங்கணும். எந்த பொய்யும் சொல்ல முடியுமா அல்லாட்ட? ஏன் மொழி எனக்கு அல்லாஹ் பேசினா எனக்கு விளங்கல அப்படின்னா சொல்லி சமாளிக்கலாம்ல. இங்க அதெல்லாம் முடியாது. அல்லாஹ் பேசினா எனக்கு விளங்கும், நான் பேசினா அல்லாஹ்வுக்கு விளங்கும், ரெண்டுக்கும் எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் வந்து விசாரிப்பான், என்னப்பா செஞ்ச? ஒவ்வொன்னா எடுத்து காட்டுவான். சினிமா போனியா, ரூம்ல உட்கார்ந்துட்டு திருட்டி விசிடிய வந்து தமிழ்நாட்டுல வரக்கூடிய படத்தை விட நீ முதல்ல போட்டு பாத்தியா? வா 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 இங்க வா, என்ன பார்த்த? எல்லா படமும் பாத்தியா? ஊர்லயாவது தியேட்டர்ல போய் பார்க்கணும். இங்க ரூம் ஃபுல்லா தியேட்டரா இருக்குதே. வா, ஒரு ரூம்ல தியேட்டர் வச்சில, ஒரு ரூம்ல சினிமா சிடி வச்சிருந்தீல, வா அங்க வா. எல்லாம் நான் வைக்கல, என்ன வைக்கல, என்னதான் இருக்குது போடும் ஓடுவான். நீ என்ன சினிமா பாத்தியோ அது அப்படியே அங்க ஓடும். அல்ல அப்படியே அதானே சொல்றான். நீங்க என்ன அமல செஞ்சாலும் பாப்பீங்கங்கறான்ல, பாப்பன் கண் முன்னால. இப்ப எப்படி உட்கார்ந்துட்டு டிவி முன்னால உட்கார்ந்தமோ
அது எப்படி டிவில ஓடுதோ இந்த டிவியும் ஓடக்கூடிய அந்த படமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சியும் எல்லாம் சேர்த்து மொத்தத்துல மறுமையில எல்லாம் ஓட விட்டுருவான். நான் பாரு நான் உட்காந்துருக்கீல 2 பெட்டு மேல ஒரு பெட்டு கீழே ஒரு பெட்டு, அவனு மேல இருந்து பார்த்தா நீங்க இருந்து பாத்தீங்களா, வா எல்லாரும் வா, மறைக்க முடியும் எல்லாரும் வா. அந்த பெட்ல இருந்து பார்த்தா இந்த பெட்ல இருந்து பார்த்தா காணாக்கு வெளியில இருந்து 2 நண்பரையும் கூட்டு வச்சு பாத்தீங்களா, வா அத்தனை வா, மறைக்க முடியும் ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப இப்படி அல்லாஹ் எல்லாத்தையும் போட்டு காட்டுவானா. போட்டு காட்டும் போது இந்த தப்பு செஞ்சவன் இருக்கிறான்ல, தப்பிக்கிறது தானே பார்ப்போம். எந்த தப்பு செஞ்சவனும் எப்படியா தப்பிக்க பார்ப்போம்ல, உடனே பார்ப்பானா. அவன் வலது புறத்தை பார்ப்பானா, இடது புறத்தை பார்ப்பானா, முன்னால பார்ப்பானா, பின்னால பார்ப்பானா, அவனை சுத்தி நரகம் தான் இருக்குமா. இதெல்லாம் செஞ்சதுக்கு என்ன அல்லாஹ் சொர்க்கத்தான் வச்சிருப்பான். அவனை சுத்தி முன்னால பின்னால வலது புறம் எல்லா இடத்திலையும் பார்த்தாலும் நரகம் அவனை சுத்தி இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டம் அங்க மறுமையில வரும்லப்பா, இவ்வளவு சிக்கல் உனக்கு வரும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகு அன்னார் வலவ் பி தம்ரி சிக்கா வலவ் பி சிக்கத்தி தம்ர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தை பயந்துக்கிடுங்க, ஒரு பேருத்தம்பளம் துண்ட தர்மம் கொடுத்தாவது நரகத்தை நீங்க பயந்துக்கிடுங்க. எதுக்கு சொல்றாங்க? நீ கொடுத்திய இந்த பேருத்தம் சிறுக்கு இல்லாம கொடுத்திருக்கணும். நீ கொடுத்திய இந்த தர்மம் நீ நரகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், ஒன்னை சுற்றி நரகம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பேருத்தம்பளம் உன்னை காப்பாற்றும். நீ கொடுத்த பேருத்தம்பளம் இது என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், பேருத்தம்பளம் ஒரு பேருத்தம்பளம் கூட. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பிசிக்கி தம்ரா, பேருத்தம்பளத்தில் ஒரு கீத் 4 வெட்டுனா அது என்ன வரப்போகுது, அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத ஒரு துண்டு பேருத்தம்பளத்தை நீ கொடுத்தாவது நரகத்துல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்க. எது காப்பாத்துது? பேருத்தம்பளம் துண்டு. இது நம்ம நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு 10 பைசா, நம்ம ஊர் காசுக்கு 10 பைசா தர்மம் கொடுக்குறோம்னு வைங்களேன், இது நிக்கும் மறுமையில. இது நிக்குமா? எதுக்கு? சுத்த நரகமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் இப்படி காப்பாத்துவான், அந்த பேருத்தம்பளம் மூலமா காப்பாத்துவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரிக்கும் போது எல்லாத்தையும் விசாரிப்பான். முதல் விசாரணை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விசாரணை. ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் கூப்பிட்டு முதல் விசாரணை என்ன தெரியுமா? தொழுகை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. அல்லாஹ் முதல்ல மனுஷனை யார் வந்தாலும், அத்வானி வந்தாலும், வாஜ்பானி வந்தாலும், நம்ம அப்துல் காதர் வந்தாலும், வாங்க வாப்பா தொழுதியா, என்ன அத்வானிட்ட போய் என்னத்தை கேட்கணும் கேட்காதீங்க. அல்லாஹ் அத்வானி சேத்தான கட்டளை எல்லாம் மனுஷனுக்கு தானங்க. இந்த ஹுதல்லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியதானே. அகீமு ஸலாத் தான் என்ன அப்துல் காதருக்கு மட்டும்தானா? தொழுகை நிலைநாட்டுகள் அப்துல் காதருக்கு மட்டும்தானா? ஏன் ஆமா அவங்களுக்கு எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பான், தொழுதியா? முதல்ல நம்ம வச்சுக்கிடுவோமே, அத்வானி வகைரா 2வது வச்சுக்கிடுவோம், நம்மள முதல்ல கேட்பான், தொழுதியா? ஆமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தொழுதேன். எப்ப தொழுத? வருஷத்துக்கு ஒருக்க தான் தொழுதேன். எப்பப்பா வருஷத்துக்கு ஒருக்க? நோம்புக்கு மட்டும் தொழுதேன். பாக்கி தான் ஒண்ணு இல்ல. என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்ன பதில் சொல்லலாம்? அப்ப அல்லாஹ் இப்படி விசாரிப்பான். விசாரிச்ச உடனே உண்மையிலேயே கரெக்டா தொழுதாளுடைய நிலை என்ன பாருங்க. அறகுறையா தொழுதாள் நிலையை சொல்லல, கரெக்டா தொழுதிருப்பாங்க இல்லையா, கரெக்டா அந்த வக்துக்கு கரெக்டா தொழுதிருப்பாங்களே, அவங்க அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறானா. விசாரிக்கும் போது என்னப்பா உன் தொழுகை என்ன? யா அல்லாஹ் இப்படி தொழுதேன். அப்படியா? எல்லாம் கொண்டா அப்படின்னு பார்த்து அவருடைய 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அத்தனை தொழுகை அல்லாஹ் போட்டு பார்க்கும்போது, என்ன இந்த தொழுகையில கொஞ்சம் ஓட்டம் இருக்குதே, நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறியப்பா, ஒழுங்கா ருக்கு செய்யலையே, ஏதோ சஜிதால ஏதோ மிஸ்டேக் ஏற்பட்டு இருக்குதே, இது சரியில்லை, இந்த தொழுகை சரியில்லை, ஒண்ணு கலண்டுரும். 60 வருஷ தொழுகையில ஒரு தொழுகை எல்லாம் என்ன செய்யறான், அப்படியே பார்த்து இந்த தொழுகை சரியில்லை, செல்லுபடி ஆகாது, கழட்டு. அப்ப எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? இப்பமா டக்குன்னு 2 தடவை குனிஞ்சு நிமிந்துருவோம், அங்க எங்க நிமிரா. அப்ப அடுத்து இந்த தொழுகையில இந்த தொழுகையில் இப்படி ஒரு குறை இருக்குதே, ஆமா இது போயிடுச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், மறுமை நாள்ல எப்படி இருக்கும். நாமளே பெரிய கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்பாடான்னு அந்த 4 ரக்காயத்தை தொழுது முடிக்கிறதுக்கு உள்ள ஏசி பள்ளியும் நம்மளுக்கு வைக்குது. அவ்வளவு கஷ்டப்படுறோமே, என்ன பெரிய சீமத்தை வித்தையில செய்யறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தொழுது முடிச்ச அந்த தொழுகை அல்லாஹ் ஓட்டன்னா எப்படி இருக்கும்? கடைசி இந்த மனுஷன் நினைப்பானா, அந்த தொழுகையாளி நம்மளுக்கு விமோசனமே கிடையாதா, நரகத்துக்கு தான் போயிருவோமா. உடனே அல்லாஹ் ரஹ்மான் இல்ல, அந்த ரஹ்மான் அந்த அருளாளன் உடனே என்ன செய்யறானா, இவருடைய சுன்னத்தான வணக்கங்கள் ஏதாவது இருக்குதா, எடு கொண்டா.
பர்ல அங்க ஓட்டை இருக்குது, இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகை ஏதாவது இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் பார்க்க சொல்றானா. உடனே ஆமா, அவர் அன்னைக்கு இரவுலாம் தொழுதாரு அப்படி கொண்டு வந்த உடனே இந்த கடமையான தொழுகையில ஓட்டை இருக்குமே, அங்கங்க இருந்திருக்குமே, அது எல்லாம் இந்த சுன்னத்தான உபரியான நஃபிலான இந்த வணக்கங்கள்லாம் அது போய் அடைச்சிடும். இதுதான் ரஹ்மான். அதுக்கு பின்னால இவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் பாருங்களேன். முதல்ல செஞ்ச வணக்கம் எல்லாம் சரியில்லைன்னு இப்படி தள்ளிட்டு அப்படியே இப்ப எல்லாமே இழந்தது மாதிரி தானே, ஒண்ணுமே இல்லைன்னு ஆகி போயிரும்ல. கடைசி அல்லாஹ் இந்த சுன்னத்து அன்னைக்கு 100க்கு 2 கொண்டா, அதை கொண்டா, அதுலயும் ஓட்டை இருந்துன்னு வைங்க, எதுல சுன்னத்திலையும் எப்படி இருக்கு நீங்களே பாத்துக்கிடுங்க. அதான அர்த்தம். எல்லாம் கரெக்டா செஞ்சாலே இந்த பிரச்சனைனா அப்ப எப்படி இருக்கும்? அப்ப என்ன விளங்குது அப்படின்னா, ஒரு மனிதன் கரெக்டாக தொழுது அவருடைய தொழுகையில சின்ன சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதனால நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். அப்ப அதுல காப்பாத்துற எது காப்பாத்து தெரியுமா? நாம செய்யக்கூடிய இந்த உபரியான நன்மைகள், உபரியான தொழுகை. இந்த உபரியான தொழுகை அல்லது சுன்னத்தான தொழுகை நம்மள அங்கிருந்து நரகத்துல இருந்து அப்படியே காப்பாத்திருது. நரகத்தில இருந்து காப்பாத்தி அதுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. இது ஒரு செய்தி. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சின்ன சின்ன அமல்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நாம் எல்லாம் கேட்ட ஒரு செய்தி, புகார்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மாதிரி ஒரு சபையில இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வராங்க. வந்தோடனே பிலால்கிட்ட கேட்கறாங்க, பிலாலே உங்களுடைய செருப்பின் ஓசையை நான் சொர்க்கத்துல பார்த்தேன், அது என்ன செஞ்சீங்க? அப்பதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் பெரிய அமல்லாம் ஒண்ணும் செய்யலையே. அப்ப என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு தடவையும் ஒலு செய்யும் போதெல்லாம் தஹியத்துல் உது, ஒலுவுடைய காணிக்கை என்ற அடிப்படையில 2 ரக்காத்துகள் நான் தொழுவேன், 2 ரக்காத்துகள் நான் தொழுவேன். அதனாலதான் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். நீங்க உங்களை நான் சொர்க்கத்துல காட்டப்பட்டதுடைய காரணம் அதுதான். உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயண் சொல்லப்பட்ட நபி தோழர்கள்ல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு ஆளு. அவங்க பெரிய நன்மை என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த நன்மை தான். ஒரு செஞ்சதெல்லாம் ஒரு 2 ரக்காத் இது கொண்டு போதா. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உபரியான நன்மைகளை செய்யும் போது அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துவானா. யாரு? அல்லாஹ். ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா தேங்க்ஸ் பாரு, அது மனுஷன் சொல்றது சரி அப்படின்னு பேரலாம். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. முதலாளியே நம்மளுக்கு நன்மை ஒரு தேங்க்ஸ் சொன்னா எப்படி இருக்கும்? புதிக்க மாட்டோமா? என் முதலாளி பாராட்டு வரம்ல. அல்லாவே பாராட்டினா எப்படி இருக்கும்? அல்லாவே பாராட்டுதான். என்னுடைய அடியான் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தான் அப்படின்னு அல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அப்படியே இறந்து வரலாம் நினைப்போம். அப்படியே போயிருவோம். எல்லாம் உன் பாராட்டு, இனிமேல் உன் பாராட்டு கிடைக்கலாம், நரகத்துக்கு தான் பேர போறேன், என்ன அப்படியே கூட்டி பேர் என்ன அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரு தான் நினைப்போம். அல்லாஹ் பாராட்டு தானா. எதுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ரோட்ல போறாரு, சாதாரணமா ரோட்ல வீதிகள்ல போறாரு. இப்படி வீதிகள்ல போகின்ற பொழுது மனிதர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பொருளை அவர் அகற்றி விடுகிறார் என்றால், முள்ளோ கல்லோ மண்ணோ அல்லது வேற ஏதாவது, முள்ளுகல் மட்டும் கிடையாது, இங்க முள்ளு கல்லுன்னு வரப்போகுது. இங்க துபாயில இங்க என்ன வரும் தெரியுமா? பாலித்தீன் பேப்பர் கிடக்கும்ல, அதுல போனா வலிக்கு விடுவான். அது வேற ஏதாவது குப்பை கிடக்கும், வலிக்கு விடுவான். இது மாதிரி எதா இருந்தாலும் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அதை எடுத்து போடுறான். எடுத்து போட்ட உடனே அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியார்கள் நடக்கக்கூடிய அந்த பாதையில அடியார்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த பொருளை இந்த அடிமை, என்னுடைய இந்த அடிமை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துறானா. அல்லாஹ் நன்றி செலுத்துறானா என்ன அர்த்தம்? வானத்தை பார்த்துக்கிட்டா, யா அல்லாஹ் கல்ல எடுத்து போட்டானே, என்ன உன் நன்றி வரல எப்படின்னு வாக்க இயலாது. அல்லாஹ் நன்றி செலுத்துறானா. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? வ கஃபர லஹு, அவனுடைய பாவத்தை மன்னிச்சு விடுகிறான். அல்லாஹ் நன்றி செலுத்துறான் என்ன அர்த்தம்? நம்ம பாவத்தை அப்படியே மன்னிச்சிடறானோ. நம்ம ஒரு கல்லை எடுத்து போட்டோம், ஒரு மண்ணை எடுத்து போட்டோம், ஒரு குப்பை எடுத்து போட்டோம்னு அல்லாஹ் உடனே என்ன செய்யறான்? உன் பாவத்தை மன்னிச்சிடும், போ, வேற என்ன வேணும்? இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் செய்திகளை சொல்றாங்க. சின்ன அமல் தான், கல்லை எடுத்து போடுறது, மண்ணை எடுத்து போடுறதுன்னா பெரிய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி நபி அவர்களோடு சேர்ந்து இருக்கலாமா மறுமையில. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல நபி அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும். எல்லாரும் நினைக்கிறோம்ல, அது சொர்க்கம் போறதே எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு இதுன்னு வைங்களேன். அது ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் யாரு கிடைக்கும்?
கொஞ்சம் பேர் அதுலயும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். நீ இன்னும் ஒரு 400 தடவை சலாத்து நாரியா ஓது, ரசூலா கூட சேர்ந்து இருக்கலாம். அது சலாத்து நாரியானாலே நரக செலவாத்து, நாரியான நரகம் தானே, அதே நரகம் நரக செலவாத்து. எங்க ரசூலா நரகத்துக்கு வருவாங்க? அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க, அது உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பாங்க. அந்த சொர்க்கத்துல இருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அல்லது ஒரு செய்க அவருடைய காலையும் கையும் பிடிச்சுக்கிடுங்க, அவர் அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் ரசூலா பக்கத்தோடு சேர்த்துருவாங்கிறாங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை. இது மனுஷன் நம்மளா உருவாக்கி கொண்ட ஒரு கட்டுக்கதை. விளங்குச்சா? ரசூலா சொல்றாங்க, என்னோடு நீ சொர்க்கத்தில் இருக்கணும்னா இன்ன அமல்களை செய். சின்ன சின்ன அமல்கள். நபி தோழர் வாரார், அவர் ரசூலா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப ரசூலா சொல்றாங்க, எப்ப நான் இந்த மாதிரி ஒண்ணுக்கு போகணும், ஒலி செய்யணும், எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அந்த நபி தோழர் ரசூலா அந்த பண்ணி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாம் எடுத்து கொடுத்த உடனே ரசூலா கேட்கறாங்க, சல் ஏதாவது நீ என்கிட்ட கேளப்பா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க உதவி செஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏதாவது நீ என்கிட்ட கேள. அல்லாஹ்வின் தூதரே, நான் உன்னை கேட்பேன், தரணும். கேளு, நான் தாரேன். இந்த நபி தோழர் சொல்றாரு, முராஃபிகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல நம்மளோட இருக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படியே நிக்கிறாங்க. வேற எதுவும் இல்லையாப்பா? வேற எதுவும் இல்லையா? இல்ல யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதுதான் வேணும். இல்ல வேற ஏதாவது கேளப்பா, ஒரு வாளி தண்ணி எடுத்து வச்ச, ஒரு 2 திருகத்தை கேளு தாரேன். வேற ஏதாவது வீட்டுல சாப்பாடு வேணும், அதை தாரேன். சொர்க்கத்துல என்னோட இருக்கணும்னா அது என்ன, எப்படி? அந்த சாபி விடுற மாதிரி இல்ல, நம்மள மாதிரியா போட்டோம். ரசூலா பாவப்பட்டாள், அவர் என்னவே கேட்க இப்படி அனுப்பாரு. அவர் அப்படிலாம் இல்ல, கரெக்டா அடிக்கிறார். இல்ல யா ரசூலல்லாஹ், முராஃபிகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ரசூலா சொல்றாங்க, இதுதான் வேணுமா? ஆமா யா ரசூலா, எனக்கு அதுதான் வேணும். உடனே ரசூலா சொல்றாங்க, அதிகமாக நீ சஜதா செய், அதிகமாக நீ தொழுது, அது என்னோடு சேர்த்து வைக்கிறதுக்கு, மறுமையில என்னோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு உனக்கு அது ஒரு பாக்கியமாக அமையும். அதிகமாக நீ சஜா செய். சஜதா நிறைய செய்யணும் அல்லாஹ்வுக்கு. தொழுகை நிறைய விஷயத்துக்குலாம் வருது. ஒரு நன்றி கடனுக்கு தொழலாம், ஒரு ஹாஜத்து நஃபில்னு சொல்றோமா இல்லையா, அதுக்கு தொழலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு நம்மளால 20 ரக்காத் தொழுது இருக்கான். எதை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களோ அதை செய்ய வேண்டியதானே. நஃபிலான தொழுகைன்னு இருக்குது, அதை செய்யலாம். ஒரு வியாபாரத்தை தொடங்க போறோம், எப்படின்னு தெரியல, வணக்கத்துக்காக வேண்டி கேட்கலாம். இதுக்கு ரசூலுல்லாஹ் நிறைய வழிமுறைகள் தந்திருக்கிறாங்க. வணக்கத்துக்கு என்ன இஸ்லாத்துல பஞ்சமா? என்னமோ இவன் பஞ்சங்கிற மாதிரி நிறைய புது புது வணக்கத்தையா கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இஸ்லாத்துல வணக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க ஒண்ணு வேண்டாம், புகாரி எடுத்துக்கிடுங்க. புகாரி தமிழாக்க வந்திருக்காங்க, அதுக்காக வேண்டி சொல்றேன். அந்த புகார சாதாரணமா தத்தவுன்னு வரும், உபயான வணக்கம்னு அடுத்து பாருங்க. அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் காணாது. அதையெல்லாம் விட்டுப்பட்டு 40ஆம் பாத்தியா, 10ஆம் பாத்தியா, பாம்பு வந்தவர் பாத்தியா, பள்ளி வந்தவர் பாத்தியா, என்ன பாத்தியாலாமோ ஓடிட்டு இருக்குது. இத ரசூலா காட்டி தந்திருக்காங்களா? இதப்பா எவ்வளவு ஒண்ணு என்ன ரசூலா விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்ப இதை செய்யணும். அப்புறம் இது உங்களுக்கு தேவையான விளக்கங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம படிச்சோம்னா நிறைய அந்த சின்ன சின்ன அமல்களை செய்யலாம். போதுங்கள? போக வேண்டாமே, தொழணும். அது வேற, கடமையான செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இந்த அமல்களையும் செய்யணும். அதுக்காக வேண்டி இந்த நன்மையில இவ்வளவு நன்மையா சில ஆட்களுக்கு அப்படி வரும்ல. நான் ஜமாத்துல இருந்து 20 வருஷமா நான் பட்ட பாடு இருக்குது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு நன்மை தருவான். இப்படி கற்பனை போய் சுபு தொழாம போயிடக்கூடாது. இவ்வளவு நன்மை வந்திருக்கு, அது நன்மை இருக்கும். அதே நேரத்தில் நான் ஆரம்பத்தை சொன்ன சிறுக்கு இல்லாம இந்த கடமையான வணக்கங்களை எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு உதவி செய்கிறார். ஒரு வாகனத்தில் ஒரு ஆள் ஏறுவதற்கு ஒரு ஆள் உதவி செய்கிறார், சதக்கா, அது நன்மை. என்ன விளங்குதா? ஒரு ஆள் ரோட்ல நிக்கிறாரு, ரோட்ல நிக்கும் போது காரு நிக்குது, கார்ல ஏற முடியல, நம்ம வாங்க பாரு ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவர் டோரை திறந்து உள்ள ஏற்றி விடுறேன், இது நன்மையா? அதுக்காக வேண்டிய அடிமை சேவைங்கிறது வேற. இந்த முதலாளி வரும்போது இப்படியே நின்னுக்கிட்டு திறக்கிறது அடிமை சேவை, இது உதவி அல்ல. இது அவனுக்கு அடிமையா இருக்கிறவங்க காட்டுது. இந்த இது இதை விட்டுருங்க. இது அல்லாம சராசரி எந்த மனுஷனா இருந்தாலும் எந்த மனுஷனுக்கும் அவங்களுக்கு ஏழல அல்லது முடியாம இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்கிறோமே, இது ஒரு சதக்கா. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு சைக்கிள்ல ஏற முடியல, கட்டையா இருக்கிறாரு, வாங்க பாய் நான் ஏத்தி விடுறேன். ஏத்தி விட்டு தள்ளி விட்டுற கூடாது, ஏத்தி வச்சு நீங்க ஓடுறதுக்குன்னு விடுதமே, இது சதக்காங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வாகனத்துல ஒரு ட்ரெயின்ல போறோம், கொஞ்சம் உயரமா இருக்குது, ஒரு வயசான ஆள் வராங்க, மேல தூக்கி வைக்கிறோம், இது சதக்கா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதே வாகனத்தில் ஒரு மனிதன் அவனுடைய லக்கேஜை தூக்கி வைக்கிறானே, அது சதக்கா.
லக்கேஜ் ஒரு 2 பேர் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வரும்போது கார்ல கொண்டு வைக்கணும், முடியல. இங்க எங்கேயும் நான் கொண்டு வரேன். யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்த தௌஹீத்வாதி, சிறுக்குவாதி, அவன் RSS தேவையில்லை. எவனா இருக்கட்டும், நம்மளுக்கு நம்முடைய அல்லாஹ்வுடைய அந்த அக்கௌண்ட்ல, நம்முடைய அக்கௌண்ட்ல வந்து நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யறது? கொண்டாங்க பாரு, நான் கொண்டு தரேன். இது ரசூல் சொல்றாங்க. இதை விட இன்னும் அதே ஹதீஸ்ல, இது புகார்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் பாதையை காட்டி கொடுக்கறானே, சதக்காமா. வழி கேட்கிறாரு ஒரு ஆளு, எங்கப்பா நாய்புர ரோட்டுக்கு எப்படிப்பா போறது? அது இந்த லெப்ட்ல கட் பண்ணி, நான் சொன்னா ஏற்குமாரி ஆயிரும், இந்த லெப்ட்ல கட் பண்ணி ரைட்ல இப்படி போங்க அப்படிங்கிறோம்ல, இது சதக்காவாம். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் இப்படி வழிகாட்டுவோம்? தப்பா வழிகாட்டினா அது வேற, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். எனக்கு வழிகாட்ட தெரியலன்னா, எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கணும். நான் தான் 10 வருஷத்துல இருக்கிறானே, இருப்பேன், வழி ஒழுங்கா காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போற இடம் வேற ஏதாவது போன்னு சொல்லிட்டு வேற இங்க கடல் ஒன்று தள்ளிடக்கூடாது. அது தப்பு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிக்கணும். ஏன்னா வழிகாட்டுது மெயின். அது விளங்கிக்கலுங்க. வழிகாட்டுதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஒரு இடத்துக்கு இங்க பக்கத்துல உள்ள இடத்துக்கு நான் பேசாம தெரியாம சொல்லி விட்டு அவன் 400 கிலோமீட்டர் சுத்தி வந்தாலும் அதோட பாவம் எனக்கு கிடைக்கும்ல. அதை பாத்துக்கணும். அப்ப அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு நீ வழிகாட்டுகிறாய் என்றால் அவன் போகக்கூடிய அந்த ரூட்டை நீ இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொன்னா பகுவ சதக்கா, அதுவும் தர்மம் தான். இதுக்குதான் ரசூல் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நிறைய அமல்கள்ல சதக்கா இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தராங்க. அப்ப இது வேணும். இத மாதிரி நிறைய செய்யறோம். இதுக்கெல்லாம் நன்மை இருக்குதா இல்ல நம்மளுக்கு தெரியாது. அதுதான் விஷயம். இதெல்லாம் நிறைய ஒவ்வொரு நாளும் அன்பாட நம்ம இதை செஞ்சே இருப்போம். இதுல வந்து தர்மம், இதுல வந்து சதக்கா, இதுல நம்மளுக்கு பெரிய நன்மைதான் அப்படிங்கிறது தான் தெரியாது. இதே மாதிரி சொல்ல இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் விவசாயம் பண்ணுகிறார். அந்த ஒரு வயல்வெளியில அவர் நிலத்துல வந்து கடலையோ அல்ல நெல்லோ போட்டிருக்கிறாரு. அப்ப வந்து கொஞ்சம் பேர் திருட்டு போயிட்டான்னு வச்சிருக்கீங்க. திருட்டே போயிட்டான், நெல் எடுத்துட்டு போயிட்டான். அல்லது நம்ம ஊர்ல என்ன வந்து தென்னந்தோப்பு வச்சிருப்பான், கொலைய கவாண்டு போவான், நைட் பண்ணிட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமா சுரிக்க மின்ஹா, அந்த உன்னுடைய அந்த நிலத்தில இருந்து ஏதாவது திருடப்படும் என்றால் ஃபஹுவ சதக்கா, அது தர்மம். நீ தலையில துண்டை போட்டுட்டு என் தேங்காய் போயிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒண்ணு பண்ணு. ஆனா போயிடுச்சு, திரும்ப வரல, அது உனக்கு தர்மம். மறுமையில வந்து நிக்கும். அது மறுமையில அழகா அன்னைக்கு ஒரு 40 தேங்காய் காணாம போச்சே, இதாப்பா அது நன்மை. அன்னைக்கு வயல்ல வந்து அரை மூட்டை நெல்லு காணாம போச்சுல, அதுதான் இது. இத ரசூலுல்லாஹ் இன்னும் கூடுதலா எப்படி சொல்றாங்க தெரியுமா? அந்த உன்னுடைய நிலத்துல வந்து நீ போட்ட அந்த மகசூல, அந்த வித்துக்களை ஏதாவது பறவை சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அது சதக்கா. பறவை தின்னுட்டு போகுமா இல்லையா, அது சதக்கா. ரசூல் சொல்றாங்க, பறவை சாப்பிட்டுட்டு போனா சதக்கா, திருட்டு போனா சதக்கா, அல்லது அதுல இருந்து யாருக்கு ஏழைகளுக்கு நீ கொடுத்தா அது சதக்கா. எல்லாமே சதக்கா. வேற என்ன இருக்கும்? இத மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் உலகத்துல உண்டா? இப்ப இத மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க சின்ன சின்ன அமல்கள் நீங்க பாத்தீங்கன்னா இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். தேவை என்னன்னா ஷிர்க்கு பித்அத்தை விட்டுட்டு அல்லாஹ்வும் ரசூலும் எந்த அமல்களை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ அந்த அமல்களை முறையா செய்யணும். சின்ன சின்ன இந்த அமல்கள்லாம் இருக்குது. இந்த அமல்களை செய்யறதுக்கு முன்னால நம்மள்ட்ட ஷிர்க் இருக்கக்கூடாது, பித்அத் இருக்கக்கூடாது. இதை மனசுல வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி அமல்களை செய்யும் போது கடமையான அமல்கள் இருக்குமே, கட்டாய நோம்பு, கட்டாய தொழுகை, அதே மாதிரி ஹஜ்ஜி அல்லது ஜக்காத்து, இதையெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிடணும். இதெல்லாம் சிட்டு அமல் செய்தா மறுமையில கண்டிப்பாக அல்லாஹ் இந்த அமல்கள் எல்லாம் நம்மளை வந்து நரகத்தில இருந்து காப்பாத்தி சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இந்த நிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், சீர்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah